சூரியகாந்தனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் போதும், வழக்கத்தை விட சற்று உற்சாகம் அதிகம் கரை புரண்டு ஓடும். காரணம், பிள்ளைகள் அனைவரும் வீட்டில் இருப்பார்கள். மேலும் காலையிலேயே ஓடி ஆடி அலைய வேண்டாம். மற்ற நாட்களில் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பள்ளிக்கு பிள்ளைகளை கிளப்புவதற்குள் படும் பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. தண்ணீர் பிடிப்பதிலிருந்து கடைக்கு சென்று காய்கறி, பால் மற்ற சமாச்சாரங்களை வாங்கி கொண்டு வந்து மரகதத்துக்கு கூட மாட ஒத்தாசை செய்வதற்கே நேரம் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட மனசி பாடாய் படுத்து விடுவாள். நிம்மதியாக செய்தித்தாள்களை வாசிக்க முடியாது. எல்லாம் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்ற பிறகுதான். அதன் பிறகு சூரியகாந்தன் ஓய்வாக அமர்ந்து செய்தித்தாள்கள், புத்தகங்களை வாசித்து விடுவான். இருந்தாலும் அலுவலகம் செல்ல வேண்டுமே. அதனால் அறக்க பறக்க வாசித்துவிட்டு கிளம்பவே நேரம் சரியாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். வங்கி ஒன்றில் வேலை பார்க்கும் சூரியகாந்தனுக்கு 2 பிள்ளைகள். வருண் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறான். சக்தி இப்போதுதான் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். மனைவி மரகதம் பட்டதாரி. ஒரு பள்ளியில் சிறிது காலம் ஆசிரியையாக பணியாற்றினாள். அதன் பிறகு பிள்ளைகளை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்ததால் அந்த வேலைக்கு செல்லவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மாலையில் சில குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவார். அப்புறம் தையல் வேலையும் செய்வது உண்டு. சூரியகாந்தனை பொறுத்தவரை நல்ல வேலை கையில் பிடித்தமில்லாமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது. நல்ல கலை ரசனை உண்டு. சின்ன வயதிலேயே சமர்த்தாக பதில் சொல்வது, பேசுவது அவனுக்கு கைவந்த கலை. வீட்டில் மொத்தமாக 3 ஆண் 3 பெண் 6 பிள்ளைகளையும் அப்பா அழகு போல வளர்த்தார். இலக்கியம், கணிதம், ஜோதிடத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள். ஊரில் முக்கிய புள்ளியும் கூட. காரணம், வீடுகள் கட்டித்தரும் வேலை. அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு படித்தவர். நல்ல வாசிப்பும் நேசிப்பும் உண்டு. பிள்ளைகள் அனைத்திற்கும் காரண பெயர்களை சூட்டியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சூரியகாந்தன் என்ற பெயரை அப்பா ஏன் வைத்தார் என்பதை பல முறை கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவன், ஜெயகாந்தனை ரசித்து படிப்பவர் அப்பா என்பதால் இரண்டையும் இணைத்து அவனுக்கு இந்த பெயரை சூட்டியதாக தெரிவிப்பார். அப்படித்தான் அனைவருடைய பெயரும் விசித்திரமாகவும் மிகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அண்ணனுக்கு கலை சித்தன் என்று பெயர். காரணம், கலை ஓவியத்தில் அவன் கில்லாடி என்பதால் இப்படி நிறைய கூறிக்கொண்டே போகலாம் என்று தான் சொல்ல வேண்டும். இதில் பெரிய வேடிக்கை என்னவென்றால், அம்மாவுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வாசனை கிடையாது. கலா என்பதை மட்டும் எப்படியோ பிள்ளைகள் உதவியோடு எழுத கற்றுக்கொண்டார். அதுவும் எதற்காக தெரியுமா? அண்ணன் மாதம் சென்னையிலிருந்து பணம் அனுப்புவார். அதை பெற கை நாட்டு உதவாது என்பதால் இந்த முயற்சி. யாராவது அம்மாவிடம் நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், போதும் 6 பிள்ளைகள் படித்த படிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் என நகைச்சுவையாக சொல்லுவார். அந்த வரிசையில் முதலிடம் சூரியகாந்தன் தான். MA வரை படித்தான். தமிழில் நல்ல ஆர்வம் உண்டு. கிராமத்து பள்ளியில் முதல் மாணவன். கதை, கவிதை, கட்டுரை, பேச்சு அனைத்திலும் முதல் பரிசு பெறும் நபர் சூரியகாந்தன். அப்பா அம்மா மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளும் சூரியகாந்தனை உச்சி முகர்ந்தார்கள். அதற்கும் காரணம் உண்டு. அவன் கடைக்குட்டி பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும். 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே வானொலிக்கு கேள்வி பதில்கள், கடிதங்கள் எழுதுவான். இதில் வேடிக்கை, தனது நண்பர்கள் சகோதர சகோதரிகளின் பெயர்களையும் குறிப்பிடுவான். நேயர் கடிதம் வாசிக்கும் போது ஊர் பெயரை கூறி அத்தனை பெயர்களையும் வாசிக்கும் போது துள்ளி குதிப்பான் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படித்தான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது தபால்காரர் வீட்டுக்கு வந்து சூரியகாந்தனுக்கு 100 ரூபாய் வந்துள்ளதாக கூறினார். பணத்தை பெற்றுக்கொண்டு அம்மாவிடம் கொடுத்து காலில் விழுந்து வணங்கினான். அம்மா அழுதே விட்டார். கேள்விப்பட்ட அப்பாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம் என்று தான் சொல்ல வேண்டும். எதுக்காகப்பா இந்த பரிசு என்றார் அப்பா. வானொலி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான நாடகம் ஒன்றில் கருமி கந்தசாமிக்கு லாட்டரியில் 1 லட்சம் பரிசு கிடைக்கும். அந்த தொகையை பெற்ற கந்தசாமி யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டும் என ஒரு பட்டியலை விறுவிறுவென்று வாசிப்பான். அதை கவனமாக கேட்டு தொகை எவ்வளவு என கேள்வி கேட்டார்கள். மிக சரியான பதிலை எழுதியிருப்பதாக தான் இந்த பரிசு என்று சொன்னான். இப்படி 1 அல்ல 2 அல்ல, ஏராளமான பரிசுகள் சிறு வயதிலேயே சம்பாதிக்க கற்றுக்கொண்டவன் சூரியகாந்தன். புகழ், பணம் என படிப்படியாக முன்னேறி இன்று 2 குழந்தைகளுக்கு தந்தை என்று தான் சொல்ல வேண்டும். ஏய் மரகதம், கொஞ்சம் காஃபி கொடு என்றவாறே அன்று அந்த செய்தித்தாள்களை புரட்ட ஆரம்பித்தான். பசங்க 2 பேரும் டிவியில் மூழ்கி இருந்தார்கள். மரகதம் சமையல் அறையில் போராடி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். தினமும் அனைத்து செய்தித்தாள்களை வாசித்து விடுவான்.
வீட்டில் ஒரு சில செய்தித்தாள்கள் இதழ்கள் வாங்குவான். மீதியை அருகில் உள்ள நூலகத்தில் படித்து விடுவான். சிறு வயதிலிருந்தே அவனிடம் உள்ள பழக்கம். வாசகர் கடிதம், கேள்விகள் கேட்டு எழுதுவது, இன்னும் அதை தொடர்கிறான். யாராவது கவிதை, கதையை சுவாரஸ்யமாக எழுதியிருந்தால் அடுத்த நிமிடம் தபால் எழுதி விடுவான். பாராட்டு, விமர்சனம் அவனுக்கு கைவந்த கலை என்றுதான் சொல்ல வேண்டும். அடிக்கடி தன் வீர தீர பரிதாபங்களை மனைவி, பிள்ளைகளிடம் கூறுவான். அதை யாரும் காதில் வாங்க மாட்டார்கள். என்னோட ரசனைக்கு நேர்மாறா வந்திருக்கீங்க என்று திட்டுவான் என்றுதான் சொல்லுவான். ஏண்டா வருண், இந்த வார மணிமலர்ல வந்திருக்க கவிதையை படிச்சியா? அடடா, என்ன அற்புதமா எழுதியிருக்கார் தெரியுமா அந்த கவிஞர், நீயும் தான் இருக்கியே என்றான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க ரசனை மாதிரி எல்லோருக்குமா இருக்கும்? விடுங்க, நீங்க பெரிய விமர்சகர், எழுத்தாளர் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக பிள்ளைங்க கிட்டையும் அதை எதிர்பார்க்காதீங்க. அவங்க விருப்பம் என்னன்னு நமக்கு தெரியுமா? மரகதம் அறிவுரை வழங்க காதில் போட்டு கொள்ளவில்லை சூரியகாந்தன். வழக்கம் போல அஞ்சல் அட்டையை எடுத்தான். கவிஞர் இந்திரகுமாருக்கு என தொடங்கி பாராட்டு மழை பொழிந்தான். நீண்ட நேரம் கவிதையை வாசித்து வாசித்து மகிழ்ந்தான். பின்னர் அந்த கடிதத்தை படு சிரத்தையுடன் எடுத்து கொண்டு போய் தபால் அலுவலகத்திற்கு சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பினான் சூரியகாந்தன். குழந்தைகள் படித்து கொண்டிருந்தார்கள். மரகதம், கொஞ்சம் காஃபி கொடு, களைப்பாய் இருக்கு என்றவன் நாற்காலியில் அமர்ந்தான். என்னங்க, வருண் காலையிலிருந்து உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் என்று சொன்னாள் மரகதம். என்னவா, சுற்றுலா விளையாட்டு போட்டிக்கு எங்கேயும் போறானா? தெரியல, அவனை கூப்பிடுறேன், கேளுங்க என்ற வசந்தி வருணை அழைத்தாள். கூடவே சக்தி, என்னப்பா, என்ன தேடினியாமே? அதற்குள் முந்திக் கொண்ட சக்தி, அப்பா, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு என்று சொன்னான். அம்மாவுக்கு கூட தெரியாது என்றான். அப்போதுதான் அதையும் கேட்டாள் மரகதம். அறைக்குள் இருந்து வந்த வருண் கையில் ஒரு பெரிய பழுப்பு நிற கவரை எடுத்து வந்தான். அப்பா, இதை பிரிச்சு பாருங்க என்று சொன்னான். அதை வாங்கிய சூரியகாந்தன் ஆர்வமாக பிரித்தான். கூடவே மரகதமும் பரபரப்புடன் நின்றார். உள்ளே மணிமலர் இதழ், கூடவே நிறைய கடிதங்கள். அதிலிருந்த ஒரு அஞ்சல் அட்டை சூரியகாந்தனை கவர கையில் எடுத்து படித்தான். அது அன்புள்ள இந்திரகுமாருக்கு என மணிமலர் ஆசிரியருக்கு சூரியகாந்தன் எழுதிய கடிதம். அதை படித்ததும் சூரியகாந்தனுக்கு கண்ணீர் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மரகதம், இது கவிஞர் இந்திரகுமாரை பாராட்டி நான் எழுதிய கடிதம். இது எப்படி? சூரியகாந்தனால் நம்பவே முடியவில்லை. அப்பா, நான் சொல்றேன், புனைப்பெயர்ல அண்ணன் எழுதிய கவிதைய அவரோட நண்பன் மணிமலருக்கு அனுப்பினான் என்று சொன்னார். அதை பிரசுரிச்ச, கூடவே பாராட்டி வந்த கடிதங்களையும் அனுப்பி இருக்காங்க என்று சக்தி சொல்ல சொல்ல ஆனந்தத்தில் அருணை கட்டி தழுவினான் சூரியகாந்தன் என்றான்.